Hello guys and welcome to my YouTube channel. So today நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து செட் சாப்டரில் இருக்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் கொடுக்கலான்ட்டு விரும்புகிறேன். ஸோ இது 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் ஆக்சுவலி 10th ஸ்டாண்டர்ட். ஸோ ஃபஸ்ட்டு செட். இந்த வேர்டை நம்ம வந்து கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம படிச்சுட்டு வருவோம். இது ஆல்மோஸ்ட் 6th இருக்கும். ஸோ இந்த செட் அதோட டெஃபினேஷன் ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் distinct objects. So set is a collection of well defined distinct objects. இப்போ பேசிக்காக செட்டுனா கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக. இந்த டெஃபினேஷன் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா அவ்வளோ லேஸில் யாராலையும் முடியாது. ஏன்னா அந்த டெஃபினேஷனே அப்படி தான், அது கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா வித்தியாசமாக இருக்கிற பொருளெல்லாம் நம்ம சேர்த்து சொல்கிறது தான் இந்த செட்டு. சிம்பிளாக சொல்லிட்டோம். இப்போ இந்த வெல் டிஃபைன்ட் அப்படின்ற வேர்டுக்கு தான் நம்ம மீனிங் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வெல் டிஃபைன்ட் அப்படின்றதுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் தரேன். அதில் வந்து எது செட்டு எது செட்டு இல்லைன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பீப்புள் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் குட் பீப்புள் ஆஃப் இந்தியா. இதில் வந்து இந்த குட்ன்ற வேர்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த குட்ன்ற வேர்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதனால் வந்து இது வந்து செட் கிடையாது, இதுதான் செட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பீப்புள் ஆஃப் இந்தியா, இப்போ உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கோ, என்கிட்ட ஆதார் கார்டோ இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டோ எது வேணால் சொல்லுங்கள். அதை காமிச்சிங்கனாலே நம்ம ஒத்துக்கலாம் he or she is an Indian. பட் ஆனால் இந்த குட் பீப்புள் ஆஃப் இந்தியான்றது வந்து இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான கேள்வி எப்போவுமே. இப்போ நீங்கள் 2 பேர்கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நல்லவங்களில் 10 பேர் எழுதிட்டாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஒரு லிஸ்ட் எழுதுவார், இன்னொருத்தர் இன்னொரு லிஸ்ட் எழுதுவார். ஸோ வந்து 2 பேருக்கும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து இந்த குட் பீப்புள் ஆஃப் இந்தியான்றது செட் கிடையாது. இப்போ வந்து செட்டுனா நார்மலாக இந்த மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி அடிஷ்னலாக இந்த கம்பேரட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம போட்டோம்னா அது செட் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து பேசிக்காக தெரிஞ்சது தான். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்டிவ் மெத்தட், ரோஸ்டர் மெத்தட் அண்ட் செட் பில்டர் மெத்தட். இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ நீட் யூ கேன் சே ஐ வில் புட் அ வீடியோ ஆன் தேட். ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும்போது இந்த டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபைனைட், இன்ஃபைனைட், ஈக்விவேலண்ட், ஈக்குவல், சப்செட்ஸ், எம்டி செட், சிங்கிள்டன் செட், இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ நம்ம இப்போ மெயினாக வந்து ஒரு விஷயந்தான் நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் கார்டினல் நம்பர். கார்டினல் நம்பர் எக்ஸாம்பிள் a is equal to set 1, 2, 3. இந்த கார்டினல் நம்பர்ன்றது ஒரு செட்டுக்குள்ளே எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது அதுதான் வந்து கார்டினல் நம்பர். இப்போ இதுக்குள்ளே 3 எலிமெண்ட் இருக்குது. அதனால வந்து ஏ செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 3. இப்போ இந்த n ஆஃப் ஏ அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் கார்டினல் நம்பர். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டெஃபினிஷன் அது சொல்கிறேன்,
உங்களுக்கு புரியுதான்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு 2-3 சம்ஸ் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. ஸோ let A and B be two non-empty sets. Then the set of all ordered pairs A, B such that A belongs to A and B belongs to B is called as the Cartesian product of A and B. So Cartesian product. Cartesian product. The Cartesian product நம்ம A cross B அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்டை நம்ம A cross B அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதோட செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்றது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா A cross B is equal to set of all ordered pairs A, B such that A belongs to A and B belongs to B. இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ இது சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் நீங்கள் எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர்லேயோ எதுலேயோ ஏதாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நம்ம சிம்பிளான எலிமெண்ட்ஸ்லேருந்தே எடுக்கலாம். ஸோ 2 செட் எடுத்துக்கிறேன். சாரி, A is equal to set 1, 2 and B is equal to set A, B. ஓகேவா? இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் A cross B கண்டுபிடிக்கணும். A cross Bனா ஒன்றுமே இல்லைங்க, ஸோ சிம்பிள் தான். இப்போ நீங்கள் வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் படிச்சிருப்பீங்களா, ஆர்டர்ட் பேர்ஸ்னால் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 1 ஒய் ஆக்சிஸ்லேருந்து 1 அப்படின்ட்டு எடுப்போம்ல. அதே போல் இப்போ வந்து செட் ஏல பார்த்தீங்கன்னா வேறு கலரில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், புரியும். செட் ஏல வந்து 1 இருக்குல்ல, செட் ஏல 1 இருக்குதுல்ல, இந்த 1 வந்து இந்த 2 எலிமெண்ட்ஸோட நம்ம பேர் பண்ணுறோம். இந்த 1 நம்ம 2 எலிமெண்ட்ஸோட பேர் பண்ணோம்னா அது வந்து ஒரு ஆர்டர்ட் பேர், 2 ஆர்டர் பேர்ஸை தரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, A இது ஒரு ஆர்டர்ட் பேர். கரெக்டாக எப்படி எடுத்தோம்? ஒரு எலிமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு செட்லேருந்தும் 2வது எலிமெண்ட்டை செகண்ட் செட்லேருந்தும் எடுத்தோம். இப்போ அதே எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற அதே எலிமெண்ட்டை செகண்ட் செட்டில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டோட நம்ம பேர் பண்ணுறோம். அதாவது 1, B. ஓகேவா? இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து A கூடயும் B கூடயும் பேர் பண்ணுறோம் நம்ம. அது எப்படி பண்ணுவோம்னா 2, A 2, B. இதுதான் வந்துட்டு A cross B. சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்டை வந்து அடுத்த செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோடையும் நம்ம பேர் பண்ணுறோம். இப்போ 1 வந்து A, B ரெண்டுத்தையும் பேர் பண்ணோம். இப்போ 2 வந்து A, Bன்ட்டு ரெண்டுத்துலேயும் நம்ம பேர் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து A cross B. இதுதான் பேசிக்காக சொல்கிறது. இதை தான் வந்து அவங்க A cross B is equal to set of all ordered pairs A, B such that A belongs to A and B belongs to B அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. இதுக்கு அர்த்தம் என்னதுன்னா A, Bன்றது ஆர்டர்ட் பேர். ஆனால் ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு செட்லேருந்தும் செகண்ட் எலிமெண்ட் வந்து செகண்ட் செட்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அதில் வந்து 1, Aன்ட்டு எடுத்தோம். ஸோ இதில் வந்து 1, Aன்ட்டு எடுத்தப்போ A செட்லேருந்து 1 எடுத்தோம், B செட்லேருந்து A எடுத்தோம். அதான் 1, Aன்றதில் வந்து 1 belongs to set A and
A belongs to set B. இதுதான் வந்து பேசிக்காக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டை வந்து இன்னொரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து டூ எலிமெண்ட்ஸாக பார்த்தோம். ஸோ இப்போ 2 elements ஆஃப் ஒன் செட் வித் 3 elements ஆஃப் அதர் செட் அப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ ஏபின்ட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? A is equal to set 1 2, B is equal to set ABC. இது வந்து கொஸ்டின். ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சர்ஸ் வந்து எப்படி எழுதுறோம்னா A cross B is equal to set ordered pairs 1, A, 1, B, 1, C, 2, A, 2, B, 2, C. இதுதான் வந்துட்டு A cross B. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம எழுதணும். இதில் நம்ம என்ன எடுத்தோம்? இதில் வந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ஏலேருந்து எடுத்திருக்கோம், செகண்ட் எலிமெண்ட் வந்து பியிலேருந்து. அதே போல் தான் இதில் பின்றது இதில் வரும், சின்றது இதில் வரும். இதில் வந்து 1ன்றது தான் 3தோடையும் பேர் ஆகுது. ஸோ அதுதான் A cross B. இப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A is equal to set -2 1 0, B is equal to 1 2 3. இப்போ வந்து A cross B நம்ம பார்க்கலாம். A cross B is equal to set of all ordered pairs -2, 1, -2, 2, -2, 3. சாரி, அந்த இடம் கொஞ்சம் இடிக்குது. ஓகேவா? இதில் வந்து நம்ம -2 வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு எல்லாத்தோடையும் பேர் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு 1. ஸோ 1, 1, 1, 2, 1, 3. Next 0, 0, 1, 0, 2 and 0, 3. இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கிளியர் ஐடியா இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். இப்போ வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டை வந்து நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தானே, நம்ம புக்லேயே இருக்குதுன்ட்டு நினைக்கிறேன் அந்த எக்ஸாம்பிள்ஸ். ஒரே 2 எலிமெண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். A is equal to 0, 1, B is equal to same 0, 1 and C is equal to 0, 1. இப்போ நம்ம A cross B கண்டுபிடிக்கணும். ஸோ A cross B வந்து set of all ordered pairs 0, 0, 0, 1, 1, 0, 1, 1. இது நமக்கு தெரியும் எப்படி நம்ம A cross B. இப்போ இந்த A cross Bயை வந்து நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கிராஃப்னா XY பிளேன், XY பிளேன். ஸோ வந்து இப்போ வந்து XOX dash YOY dash. இப்போ வந்து 2 யூனிட் எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு இதுலேயும்.
0, 0, வந்து இங்கே plot பண்ணணும். 0, 1 இது 1, 0 இங்கே 1, 1 இங்கே. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா we will be getting a square. This is nothing but two-dimensional figure. So xy plane la நம்ம எது draw பண்ணாலும் we will be getting only two-dimensional figure. Okay, so this is a two-dimensional figure. இதை வந்து நம்ம a cross b represent பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒன்று பார்த்தோம்ல, மூணு செட் கொடுத்துருந்தேன் கொஸ்டினில். ஸோ இப்போ a cross b cross c, இப்போ மூணாவது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். a cross b cross c, இது வந்து செட் 0, 0, 0, 1, 1, 0, 1, 1. நம்ம வந்து ஃபஸ்ட்டே இதை கண்டுபிடிச்சி கிராஃபில் ப்ளாட் பண்ணோம்ல, அதை வந்து இன்னொரு 0, 1ஓட நம்ம பேர் பண்ணுறோம். அது வந்து ஒரு நிமிஷம் இப்படி சொல்லித்தரேன். ஜீரோ கமா 1, 1, 0, 1, 1 cross 0, 1. A cross B cross C is equal to set 0, 0, 0. As usual first ordered pair வந்து இதோட pair பண்ணணும் நம்ம. So 0, 0, 0. ரொம்ப லைட்டாக இருக்குல்ல? 0, 0, 0. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர். அதுக்கப்புறம் 0, 0, 1. நெக்ஸ்ட்டு 0, 1, 0. 0, 1, 1. 1, 0, 0. 1, 0, 1. 1, 1, 0. 1, 1, 1. ஸோ இதுதான் வந்து எல்லா ஆர்டர்ட் பேர்ஸுமே. இப்போது நம்ம இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட் பிளேனில் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். முன்னாடி நம்ம பார்த்தது வந்து எக்ஸ் ஒய் பிளேனில் தான். இப்போ நம்ம பிளாட் பண்ண போகிறது எக்ஸ் ஒய் இசட் பிளேனில். ஸோ இப்போ இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சைடில் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் பிளேனில் பிளாட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸ் ஒய் இசட் பிளேன், லெட்ஸ் கோ. ஸோ இது z axis, this is x axis, and this is y axis. I guess you may understand. நான் என்ன நடத்துகிறேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இதை எக்ஸு, இது ஒய், இது இசடுன்ட்டு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நவ் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0, 0, 0. இது வந்து ஆரிஜின் எப்போவுமே 0. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0, 0, 0. இந்த பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணோன்னா இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ண போகிறோம் 0, 0, 0.
0,0,0ன்றது வந்து இதுதான் 0,0,0 மீன்ஸ் x கோஆர்டினேட் இஸ் 0, y கோஆர்டினேட் 0 அண்ட் z கோஆர்டினேட் இஸ் 0. இப்போ செகண்ட் பாயிண்ட் நம்ம பிளாட் பண்ண போகிறது 0,0,1 0,0,1 இந்த நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு 2 யூனிட்ஸ் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ திஸ் வில் பி 1 2 1 2 and 1 2. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பிளாட் பண்ணுறது 0,0,1 x கோஆர்டினேட் 0, y கோஆர்டினேட் 0 and z கோஆர்டினேட் இஸ் 1. 0,0,1. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பிளாட் பண்ணுறது வந்து 0,1,0 0,1,0. இதை வந்து this means x coordinate 0, y coordinate 1, z coordinate 0. So 0,1,0 x coordinate 0, y coordinate 1 and z coordinate also 0. அப்போ இந்த இடத்துல வரும் yes. and next 0,1,1 x coordinate 0, y coordinate 1, z coordinate 1. So 0,1,1 x coordinate 0, y coordinate 1, z coordinate 1. இது next 1,0,0 x coordinate 1, y coordinate 0, z coordinate also 0. So x coordinate 1, y coordinate 0. So இதுதான் அது. Next 1,0,1 1,0,1 x coordinate 1, y coordinate 0, z coordinate 1. அப்படின்னா எங்கே வரும்? இங்கே வரும். நெக்ஸ்ட் 1,1,0 1,1,0 இங்கே வரும். ஆக்சுவலி இந்த கிராஃப் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபிகர் எப்படி வரும்ன்ட்டு மட்டும் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சாரி, it will be a 3-dimensional figure. இப்படி வரும். த்ரீ-டைமென்ஷனல் ஃபிகராக இப்படி வரும். இது வந்து z ஆக்சிஸ், x, y. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அவர் நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம்ல, டிமார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன், டிமார்கன்ஸ் லா ஆஃப் செட் டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு நிறைய நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அது பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னால் யூ கேன் லீவ் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ நவ் வில் see the properties of Cartesian products. ஸோ Cartesian products ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து நம்ம பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். A cross B வந்து B cross Aக்கு எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, A cross B வந்து B cross Aக்கு எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது. ஏன்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா A is equal to set 1 2, B is equal to set 3 4. A cross B என்ன வரும்? 1 3 1 4. நெக்ஸ்ட்டு 2 3 2 4 வரும். இது வந்து A cross B. நெக்ஸ்ட்டு நீங்கள் B cross Aவை பாருங்கள். இப்போ B cross A பார்த்தோம்னா அப்படியே உல்ட்டா வரும். 3 1 3 2 3 3 சாரி 4 1 and 4 2. So this will be B cross A. ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால் A cross B not equal to B cross A. இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து n of A cross B is equal to n of B cross A. n of A cross B is equal to n of B cross A. Second property, n of A cross B equal to n of B cross A. இப்போ பாருங்கள். ஸோ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1 2 3 4. ஸோ A cross B இது வந்து B is equal to 1 3 1 4 2 3 2 4. இது வந்து A cross B. எவ்வளோ எலிமெண்ட்ஸு? 4 எலிமெண்ட்ஸ். இதுவே நீங்கள் B cross A பாருங்கள். இதே செட்டு B cross A. B cross A is equal to set 3 1 3 2 4 1 4 2. இது B cross A. இதுலேயும் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஹென்ஸ் n of A is equal to n of A cross B is equal to n of B cross A. A cross Bயும் B cross Aயும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா A is equal to Bனா தான் A cross B will be equal to B cross A. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா A cross B union C is equal to A cross B union A cross C. A cross of B intersection C is equal to A cross B intersection A cross C. ஸோ இது வந்து மெயின் ப்ராப்பர்ட்டிஸ். அது தவிர A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் நமக்கு எக்ஸசைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 1.1ல் கொடுத்துருக்காங்க. ஸோ that's all of today's video. So bye. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது வீடியோவில் வந்து லெட்ஸ் see வாட் இஸ் ரிலேஷன் அண்ட் அதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தரேன். இன்ட்ரொடக்ஷன்ஸ் தரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.1 வேணும்ட்டுனா சொல்லுங்கள். நம்ம தனியாக ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணலாம். எஸ், we can do it. So bye guys, take care, stay safe and